Praise the Lord. Hallelujah. God is good. நம் ஆண்டவர் பேசுகிறவர். இன்றைக்கு உங்களோடு பேசுவார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the common of the day. Today is 12th July 2026 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. ஆராதனைக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்களா? ஆராதிங்க, நன்றி செலுத்துங்க, உண்மையோட அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவர் போதுமானவராக இருப்பார். சரி, தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை இன்றைக்கு பார்க்குறோம். Revelation chapter 1 verse 8. I am the Alpha and Omega, the beginning and the end, says the Lord, who is and who was and who is to come, the Almighty. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறதை அவர் கேட்கிறார், தரிசனமாக பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவரும் இருந்தவரும். இப்ப இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இருந்தவர் யாரு? யாவே, படைத்தவர் யெகோவா. அவர் இருந்தவர். இப்ப இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வருகிறவருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவாரு. 2ஆம் வருகையிலே நியாயாதிபதியாய் வருவாரு. படைத்தவர், இரட்சகர், நியாயாதிபதியாக வருவார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்திற்கு அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் வழி, அவர்தான் மேய்ப்பன், அவர்தான் எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். ஆதி என்றால் ஆரம்பம், ஆரம்பம் முடிவு. அல்பா ஒமேகா. அருமையானவர்களே, அல்பா ஒமேகா கிரேக்க வார்த்தையினுடைய முதல் வார்த்தை, கடைசி வார்த்தை. தமிழ்ல எப்படி ஆ, உயிர் மெய்யெழுத்துக்களிலே முதல் எழுத்து ஆ, அந்த கடைசி எழுத்து அக். இப்போ கிரேக்க மொழியிலே அல்பான்றது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. அப்போ ஆண்டவர் சொல்ற, ஆரம்பம் முடிவு நான் தான். எழுத்தோடு தன்னை இணைத்து ஆண்டவர் படைத்திலிருந்து நியாயம் தீர்க்கின்றது வரைக்கும் தன்னை அதையோடு இணைத்து, நான் தான் கர்த்தர். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர், ஆரம்ப முடிவாய் இருக்கிறார். அவர் படைத்தார், அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். இடையில் இரட்சகராக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறார். அன்பினாலே, அவருடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்தை மீட்டார். இன்றைக்கு இந்த அனுபவம் என்று சொல்வதை விட இந்த புரிந்துணர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? You have this understanding. Christ is everything and he is the beginning. அவர்தான் உருவாக்கினவர். இன்றைக்கு அதுல நிறைய முரண்பாடுகள் சொல்லுவார்கள். ஆனால் இங்க யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற, ஐயா, படைக்கும் போது நான் தான் ஐயா படைத்தது, இரட்சகராக நான் வந்தேனே, இருந்தவர் நான் தான், ஆவியானவராய் இருக்கிறேன். இப்ப மீண்டும் இயேசு கிறிஸ்து நான் வருவேன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க. அதுக்கு உதாரணம் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம் என்று சொல்லி தன்னை விசுவாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Those who are believing and following me, they should understand their faith must be strong, should not be shaken by anybody. யாராவது ஏதாவது சொல்லிட்டா தடுமாறி விடக்கூடாது. விசுவாசத்திலே பலப்படப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த தரிசனம் உங்களுக்கும் இருக்க வேண்டும், எனக்கும் இருக்க வேண்டும், நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அவர்தான் ஆதியும் அந்த. He is the beginning and the end and he is everything. அப்படி விசுவாசித்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே உருவாக்க முடியாத ஒன்றுமில்லை. அவர்தான் உருவாக்கினவர். He is the creator, so you can create things in your life, dear brothers and sisters. அதான் எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் உன் உறுப்புகள் கெட்டு போயிட்டா அதை ரிப்பேர் செய்ய மாட்டாரு, புதுசா உருவாக்காரு.
காருக்கு மற்ற பொருளுக்கு ஸ்பேர் பார்ட் நீ செய்யும் போது உன்னை உருவாக்கின ஆண்டவர் அதை உருவாக்க முடியாதா? அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அரவணைங்க. நீர் ஆதி அந்தம், யூ ஆர் த பிகினிங் இன் த ஹெண்ட் என்பதை புரிந்து விசுவாசித்து பலப்பட்டு விசுவாசத்தில் இந்த கடைசி நாட்களே உமக்கு மகிமையாயிருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய வல்லமை இன்றைக்கும் விளங்கட்டும். Let them see your glory, Lord. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஆதி அந்தம் என்பதை மறந்து விடாதே. Take care and God bless.